பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூரின் சந்தன் பேசுகிறேன். கிழமைகளில் வரும் பிரதோஷ வழிபாடுகள் எவ்வாறு பலனளிக்கும், நவகிரகத்துக்கும் இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கும் தொடர்பு உள்ளதா என்று பார்க்கும்போது நிச்சயமாக தொடர்பு உள்ளது. நவகிரகங்கள் இந்த 9 கிரகங்களாகவும் வார 7 நாட்களாகவும் அந்த 7 நாட்கள் வரக்கூடிய பிரதோஷத்தின் உண்மை நிலைப்பாடு என்ன என்பதை சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு உண்மை நிகழ்வை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் சூரியனோட ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரதோஷங்கள் சுப மங்களத்தை தரக்கூடிய ஒரு பிரதோஷங்களாகவும், இந்த பிரதோஷத்தில் நாம் கலந்து கொள்வது சுப மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரதோஷ வழிபாடாகும். இது சூரியனோட தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு பிரதோஷமாகும். இந்த சூரியனோட தோஷம் ஜாதகத்தில் இருக்கிறவங்க இந்த பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வது அவங்களுக்கு சூரியனோட தோஷத்தை நீக்கி நல்ல ஒரு சுபமங்கலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களை. இதை மறந்து விடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரதோஷம் சுப மங்களத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி திங்கக்கிழமை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சோமவாரம் பிரதோஷ வழிபாடு. திங்கக்கிழமை என்பது சந்திரனோட ஒரு நாள். அப்போ மணக்காரகன் சந்திரன் எல்லா ஜாதகத்திலும் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சந்திரன், வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு சந்திரன், உங்களுக்கு தேய்பிரியாக இருக்கட்டும், வளர்பறை சந்திரனாக இருக்கட்டும், இந்த பிரதோஷம் வரும் நாளில் திங்கட்கிழமை ஒரு பிரதோஷ நாளில் நல்ல எண்ணம், நல்ல அருள் தரக்கூடிய ஒரு பிரதோஷமாக உங்களுக்கு அமையும். அதாவது நம் மனதில் நல்ல எண்ணங்களையும் நல்ல ஒரு அருளையும் தரக்கூடிய ஒரு பிரதோஷமாக நம் மனம் தூய்மை பெறக்கூடிய ஒரு தன்மையும் உண்டாகும் நண்பர்களே. அதனால் திங்கட்கிழமை வர பிரதோஷம் சந்திரனுக்கே தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு பிரதோஷ நாளாகும். சந்திர பகவானாக இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அந்த நாளை நீங்கள் தேர்வு செய்து அந்த பிரதோஷ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சந்திரனால் இருக்கக்கூடிய ஒரு தோஷம் நீங்கிவிடும் நண்பர்களே. அடுத்தது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம். செவ்வாய்க்கிழமை நாள் செவ்வாய் இரத்தத்துக்கு காரகன், சகோதரக்காரகன், அதாவது பூமிக்காரகன், இப்படி நிறையா விளையாட்டுக்கெலாம் பலம் பொருந்திய கிரகமே செவ்வாய் தான், விளையாட்டு வீரர்களுக்கெலாம். அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் நமக்கு ஏறக்கூடிய பஞ்சத்தை போக்கக்கூடிய ஒரு தன்மையும், வறுமையை போக்கக்கூடிய ஒரு தன்மையும், அதேமாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய தன்மையும், நமக்குள்ள சகோதர வர்க்கத்தில் ஒரு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இடப்பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அது தீரக்கூடிய தன்மையெல்லாம் இந்த பிரதோஷ வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நண்பர்களே. இதை மறந்து விடாதீர்கள். முக்கியமான வழிபாடு செவ்வாய் கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் உங்கள் பங்காளிக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும். அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உண்டாக்கும். இவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு இடப்பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது சுபமமான ஒரு தன்மைக்கு வந்துவிடும் நண்பர்களே. அதே மாதிரி நீங்கள் எதையும் கடன் வாங்கி அதில் பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டால் கூட இந்த பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் கிடைச்சிரும். உங்களுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கடனை வாங்கினாலும் கட்டக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும் நண்பர்களே. அதே மாதிரி புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதன் மகாவிஷ்ணுவுக்கு உள்ள கிரகம். புதன் பகவான் அவருக்கு அந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷம் நல்ல புத்தியும், நல்ல அறிவையும், நல்ல படிப்பையும் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நல்ல புத்திரத்தை அருளக்கூடிய ஒரு தன்மையும் இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு கிடைக்கும். அதாவது புதன் கல்விக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி. அப்போ இந்த பிரதோஷம் நல்ல படிப்பெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கிறவங்களாம் கூட நல்லா படிக்கணும்னா இந்த பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு நாலேஜு, நல்ல புத்தி கூர்மை, அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த புதன்கிழமை வரக்கூடிய நாளில் இவங்களுக்கு அந்த நாளில் பிரதோஷ வழிபாடு செய்யும்போது கணவன் மனைவி இருவரும் அந்த பிரதோஷ நாள் வழிபட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது இவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். புத்திர தோஷம் அறவே நிகழக்கூடிய தன்மை உண்டாகும் நண்பர்களே. அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானோட நாள். குரு பார்க்க கோடி நன்மை. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு, மாங்கல்யம் இழந்தவர்கள், டைவர்ஸ் ஆனவர்களுக்கெல்லாம் இவங்களாம் இந்த வியாழக்கிழமை ஒரு பிரதோஷத்து அன்னைக்கு வழிபடும் போது இவங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை நீக்கி, திருமணத்துக்கு உண்டான ஒரு தடையாக இருக்குதா, இந்த பிரதோஷ வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு திருமணம் தடை நீங்கிவிடும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்களா, இந்த பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். பிரதோஷ வழிபாடுங்கிறது என்பது நம் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தையும் போக்கக்கூடிய வல்லமை படைத்தது. ஏன்னா கிரகத்தோட தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த பிரதோஷத்துக்கு உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் என்ன, வெள்ளிக்கிழமை சுக்கிரனோட நாள். அப்போ எதிரிகள், நமக்கு ஏதாச்சும் எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்க விலகக்கூடிய தன்மை. ஏன்னா சுக்கிரன் என்பது ஒரு மகிழ்ச்சியான கிரகம், மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன்.
அப்போ வந்து எதிரிகள் யார் இருந்தாலும் அவங்க வந்து அகண்டு போயிடுவாங்க, விலகி போயிடுவாங்க. நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் என்றைக்கும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய தன்மையும் அந்த சுக்கிரனோட நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மிக மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடும் ஆகும் நண்பர்களே. ஆனால் அந்த சனி பிரதோஷம் மட்டுங்க, சனி தாங்க கர்மக்காரகன். வாரத்தில் 7 நாள், அந்த 7வது நாளாக வரக்கூடிய சனி பிரதோஷம் வந்து அனைத்து துன்பங்களையும் போக்கக்கூடிய வல்லமை. ஏன்னா சனியை கண்டாதான் இப்போ 7.5 சனி நடக்குது, கண்டச்சனி நடக்குது, அஷ்டமா சனி நடக்குது, விரைச்சனி நடக்குது, குடும்பச்சனி நடக்குது, ஜென்மச்சனி நடக்குது. இந்த மாதிரி நிறையா சனியோட பயன்படுத்தினா கூட இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் சரி, அஷ்டமச்சனி நடந்தாலும் சரி, குடும்பச்சனி நடந்தாலும் சரி, இவங்களாம் அந்த பிரதோஷ வழிபாடை தவறாமல் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனியோட ஒரு இன்னல்கள் இல்லாமல் அதிலிருந்து துன்பத்தை அவர் நீக்கி நல்ல ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதேமாதிரி தினசரி நம் கோவிலுக்கு சென்று வழிபட்டாவே நம்ம எவ்வளோ பஞ்சக பாதகமான ஒரு நிகழ்வு செஞ்சிருந்தால் கூட அந்த தெய்வ வழிபாட்டு மூலியமாக நம்மளே நம் தோஷத்தை போக்க முடியும். அதேமாதிரி ஒரு சனி பிரதோஷத்தில் வழிபடும் போது 108 சிவ பூஜை செய்யறதுக்கு பலன் உண்டாகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ அந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரதோஷம். அனைத்தோட கர்மாக்களையும் நீக்கக்கூடிய ஒரு சனி பிரதோஷமாகும். அதே மாதிரி சனி பிரதோஷத்தை நீங்கள் தவறாமல் அதை வந்து அந்த பிரதோஷ நாளில் அந்த பிரதோஷத்துக்கு வழிபாட்டுக்கு என்ன ஒரு பொருள்கள்லாம் அந்த சிவன் ஆலயத்துக்கு நம்ம அந்த பொருள்களை வாங்கி பால் கொடுக்கலாம், மலர்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் நிறையா வாங்கி கொடுக்கும்போது ஒரு அன்றைக்கின்னு அந்த பிரதோஷம் வரவங்களுக்கு ஒரு அன்னதானமாக உங்களுக்கு நெய்வேத்தியம் எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் கொடுப்பது, உங்கள் கிரகத்துக்கு தகுந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வரவங்களுக்கு சும்மா கொஞ்சோண்டு கொடுத்தா கூட போதும். அது உங்களுக்கு ஒரு புண்ணியம் சேர்க்கும். உங்களோட ஒரு உங்களுக்கு நீ செய்த ஒரு உங்களோட தோஷங்கள் இருந்தால் கூட அது விலகி நன்மையாகக்கூடிய தன்மையாகும். இந்த பிரதோஷம் என்பதே நம் நவகிரகத்தில் இருக்கிற ஒரு தோஷத்தை போக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த பிரதோஷம். அதனால் இந்த 7 நாட்கள் வரக்கூடிய 7 கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை தவறாமல், ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் இந்த பிரதோஷ வழிபாடு வந்து மிக மிக ஒரு நல்ல பலனை அளிக்கும் நண்பர்களே. இதை மறந்து விடாதீர்கள். இதை நீங்கள் கடைபிடித்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வளமாகும் நண்பர்களே. இது பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிறேன். உங்களோட கருத்துக்களையும், உங்களுக்கு ஏதாச்சும் இதில் ஏதாவது சந்தேகம் கருத்துக்கள் இருந்தாலும் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.